செலிபிரிட்டிஸ் வரும்போது அவங்களோட மேஜர் ப்ரொஃபஷனே வந்து அவங்க நிறைய இடத்துக்கு ஷூட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஹெக்டிக்கான ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. அண்ட் அவங்களோட ஸ்லீப் சைக்கிளுமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூலுக்கு நடுவில் எப்படி அவங்களால ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ண முடியும்? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா நேரத்துலையுமே அவங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஆஃப் டைம் வரும். இப்போ ஆஃப் டைம் வரப்போ ஒன் டே ரெஸ்ட் எடுத்து தான் உள்ளே வருவாங்க. இப்போ ஷூட் முடிஞ்சிச்சு அப்புறம் நெக்ஸ்ட் டே வர மாட்டாங்க. ஹீரோ லெவல்னு வரும்போது ஒரு சில ஹீரோக்கு வந்து ஸ்மார்ட்னஸ் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் இருக்கலாம் ஃபஸ்ட்டு. எனக்கு என்னும் விஜய் சார், அப்புறம் வந்து ரஜினி சார் எப்போவுமே இந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுவார். அப்புறம் வந்து தனுஷ் சார், சம் ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பாடி டைப் அப்படி தான். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைலை ஃபஸ்ட் நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணால் தான் நீங்கள் சொல்ல பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து காலைல மட்டும் தான் சாப்பிட முடியும், 2 வேளை சாப்பிட முடியாது, இல்லை 1 டைம் தான் சாப்பிட முடியாது. இது மாதிரி அவங்க நிறைய லைஃப் ஸ்டைலில் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்துட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தால் எப்படி பண்ண முடியும்? லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகாமல் ஃபிட்னஸ் ரிசல்ட் வரவே வராது. டைம் நான் ஸ்டெப் எடுத்துக்கிறேன். 7 மணிக்கு படுத்துடுறேன், 7 மணி 4 o'clock எழுந்திரிக்கிறேன். எழுந்துட்டு வீட்டு வேலையை முடிக்கிறேன். ஜிம்முக்கு நான் வந்து 6 o'clock 7 o'clock ஜிம்முக்கு வரேன், ஒர்க் பண்ணுறேன், வீட்டுக்கு போகிறேன். ஒரு 1 hour ஆஃப்டர்நூன் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ரெஸ்ட் எடுத்து முடிச்சு திரும்ப என்னோட வீட்டு வேலையை செய்கிறேன். திரும்ப ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக வந்திருக்கு. இதுமாதிரி எல்லாமே பண்ண முடியுமா? செலிபிரிட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஷார்ட்கட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க ஸ்டெனுவஸாக ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் மட்டும்தான் ஒரு மேஜர் ரீசனாக இருக்குமா சார்? ஆமாம், டிசிப்ளின். இப்போ நான் 10 years ஃபிட்னஸில் இருக்கேன்ல, பாடி பில்டிங் பண்ணல. இப்போ நான் வந்து 17 ஏஜில் ஸ்டார்ட் பண்ணேன், 15-16 ஏஜில் ஸ்டார்ட் பண்ணேன் பொடி எடுக்கிறதுக்கு. ஸ்டில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போது எனக்கு தகுந்த மாதிரி என்னோடய கிட்னியோட ஃபங்க்ஷன் மாறிடுச்சு. இப்போ எனக்கு ஃபங்க்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்கும். இன்னும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கேட்பீங்க. நியூட்ரல் பர்சன் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்கும். ஐயோ உனக்கு பார்த்தா கிட்னி போயிடுச்சு அப்படிம்பாங்க. அது ஏன்னா நான் லாங் இயர்ஸ் வந்து அதை எடுத்ததுனால என் கிட்னி அதுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. நான் இவரு இவ்வளோ ப்ரோட்டீன் கொடுக்குறாரு, இவ்வளோ 2.5 கிராம் 3 கிராம் வரைக்கும் ரீச் பண்ணுறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய ப்ரோக்ராமை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கா? உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட் இருக்காங்க, ஒருத்தர் ஒரு ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பாடியோட ஆர்கன்ஸும் சேஞ்ச் ஆகுது, மசிலுமே சேஞ்ச் ஆகுதுல்ல. பட் செலிபிரிட்டிஸ் வரும்போது அவங்களோட மேஜர் ப்ரொஃபஷனே வந்து அவங்க நிறைய இடத்துக்கு ஷூட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஹெக்டிக்கான ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. அண்ட் அவங்களோட ஸ்லீப் சைக்கிளுமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல சார். இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூலுக்கு நடுவில் எப்படி அவங்களால ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ண முடியும்? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா நேரத்துலையுமே அவங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஆஃப் டைம் வரும். இப்போ ஆஃப் டைம் வரப்போ 1 day ரெஸ்ட் எடுத்து தான் உள்ளே வருவாங்க. இப்போ ஷூட் முடிஞ்சிச்சு அப்புறம் நெக்ஸ்ட் டே வர மாட்டாங்க. இங்கே 1 day ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஸ்டீம் எடுத்துகிட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு ஸ்பாலாம் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க அந்த ரெஸ்ட்டை பொறுத்து தான் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ஷார்ட் டைமில் தான் அவங்களால அந்த டயட்டிங் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஃபீல்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனால் எக்ஸசைஸ் பண்ண முடியுமா கேட்டால் பண்ண முடியாது. ஸ்லீப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஆஃப் டைம் கொடுப்பாங்க. ஒரு 4 days ஆஃப் டைம் கொடுக்கும்போது தான் ஃபிட்னஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அது அந்த டைமில் இம்பேலன்ஸாக தான் இருக்கும். அப்போயுமே அவங்க வந்து சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, டிசிப்ளினாக இருந்தால் மட்டும் தான் ஃபிட்னஸ் மெயின்டைன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து மற்ற ஆக்டர்ஸை விடுங்க, ஹீரோ லெவல்னு வரும்போது ஒரு சில ஹீரோக்கு வந்து ஸ்மார்ட்னஸ் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் இருக்கலாம் ஃபஸ்ட்டு. எனக்கு என்னும் விஜய் சார், அப்புறம் வந்து ரஜினி சார் எப்போவுமே இந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுவார். அப்புறம் வந்து தனுஷ் சார், சம் ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பாடி டைப் அப்படி தான். அஜித் சார் எடுத்துக்கிட்டால் அவரோட ஃபிட்னஸ் வேறு மாதிரி இருக்கும். இவங்கள மாதிரி ரொம்ப ட்ரிம் பண்ணி வர மாட்டார். ஏன்னா அவரோட பாடி டைப் பொறுத்து இருக்குது. அப்படிங்கும்போது ஒருத்தவங்களோட பாடி டைப் பொறுத்து தான் இருக்குது அவங்க ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறது. அப்போது நான் ஃபிட் ஆகணும்னு நினைக்கும் போது நான் யாரை வந்து ஒரு கோலாக வைக்கிறேன்? எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடி டைப்பு நான் தெரிஞ்சு தானே சார் அந்த கோல் செட் பண்ணணும். அது எத்தனை பேருக்கு தெரியும்? அது எத்தனை பேர் தெரியும்னா நீங்கள் அட்டன் பண்ணால் தான் தெரியும். அட்டன் பண்ணி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்துட்டு அப்புறம் திரும்ப அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பாடியை மெயின்டைன் பண்ணுறீங்க பாருங்களேன். அதை மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் ஒரு டயட்டிங்கை மாற்றுவீங்க. அந்த டியூரேஷனை தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எடுத்தோடனே அவன் பாடி இப்படி தான் மெயின்டைன் ஆகும் சொன்னோம்னா அதை கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவீங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது உங்களுக்கும் நிறையா டெஃபிஷியன்சி ஆகும். நிறைய பேர் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, சப்ளிமெண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்களே. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறீங்களா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போகிறீங்களா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போகும்போது டெஃபிஷியன்சி நிறைய உடம்புல வரும். அதுக்காக தான் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க? ஆமாம். ஏன்னா நீங்கள் நார்மல் லைஃப் ஸ்டைலில் உடம்பு பாடி செட் ஆகிடுச்சு. இந்த டெஃபிஷியன்சியை ஃபேஸ் பண்ணி அது உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வரும். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும் உங்கள் பாடி இந்த லெவலுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், இதுக்கு மேலே நீங்கள் ப்ரெஷர் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் பண்ண முடியாது. இப்போ ஆக்டர்ஸ்லேயும் நிறைய ஆக்டர்ஸ் ஒரு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ புஷ் பண்ணால் இவ்வளோ தான் வரும், இவ்வளோ புஷ் பண்ணால் இவ்வளோ தான் வரும். ஏன்னா பாடி டைப் அவ்வளோதான் அவங்களுக்கு. ஸோ அதை வந்து ஒரு லாங் டேர்மில் பண்ணும்போது தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 year 2 year ஆகும். அந்த 2 yearக்குள்ளே வரைக்குமே அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த 2 years ஆயிடுச்சுன்னா அவங்களோட பாடி லெவலில் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஜெனட்டிக் பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளால் எதையுமே ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. உங்களுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே உடம்பு குறையாது அப்படின்னா சொல்ல முடியாது. அதை 1 year 2 year நம்ம ட்ராவல் பண்ண தான் தெரியும். ஏன்னா நிறைய அலர்ஜி சிம்டம்ஸ் இருக்கும்.
அவளுக்கு ஃபுட் ஹேபிட்டே ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு சில ஃபுட்டு செட் ஆகாது, நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 1 இயர் ஆயிரும். ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் வந்து உடனே எல்லாமே பண்ணணும்னு நினச்சி உள்ள ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். டைம் எடுத்துக்கணும், 1 இயர் எடுக்கணும். 1 இயர் எடுத்து பண்ணிங்கன்னா நீ சொல்கிற மாதிரி எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணிடலாம். இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு பர்சன் வந்து எனக்கு ஜோதிகா மேம் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், ஆர் எனக்கு இந்த பர்சன் மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னோட லைஃப்லேயும் வேணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எந்த மாதிரி விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட லைஃப்பில் கொண்டு வரணும்? இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களை கவுன்சிலிங் பண்ணணும். கவுன்சிலிங் பண்ணி அப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ண ரிசல்ட் வருங்கிறது. ஸோ அதனால் வந்து லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி இருக்குது. 2வது அவங்களோட ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, ஃபுட்டில் அலர்ஜி இருக்கா, நிறைய இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம சொல்ல முடியும். நீங்கள் டேரெக்டாக ஒருத்தர் சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் ரோபோட் கிடையாது ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் தாட்ஸில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது நம்ம அதுக்கு உண்டான ஒர்க் பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிறது இருக்குது. அதனால் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைலை ஃபஸ்ட் நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணால் தான் நீங்கள் சொல்ல பண்ண முடியும். நீங்கள் சொல்ல மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து காலைல மட்டும் தான் சாப்பிட முடியும், 2 வேளை சாப்பிட முடியாது, இல்லை 1 டைம் தான் சாப்பிட முடியாது. இது மாதிரி அவங்க நிறைய லைஃப் ஸ்டைலில் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்துட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தாலும் எப்படி பண்ண முடியும்? ஆனால் எல்லாருடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பண்ண முடியும். மார்னிங்லேருந்து அந்த ஈவினிங் வரைக்கும் அவங்க ஷெடியூலை பொறுத்தா இருக்குது அண்ட் ஸ்லீப். இதை அவங்க கரெக்டாக அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ரிசல்ட்டுங்கிறத ஈஸியாக கொண்டு வரலாம். லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகாமல் ஃபிட்னஸ் ரிசல்ட் வரவே வராது. இந்த ஏஜ்லேயும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமா சார்? ரீசெண்டாக ஒரு 60 ஏஜில் ஒரு உமன் லேடி அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி போட்டிருக்காங்க 55 ஏஜில். நிறைய பேர் நமக்கு தெரியாமல் இருக்காங்க, நீங்கள் தேடினா கிடைப்பாங்க. பட் ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணணும். ஆமாம், அவங்க சொல்கிறாங்களே கரெக்ட் டைம் நான் ஸ்லீப் எடுத்துக்கிறேன், 7 மணிக்கு படுத்துடுறேன், 7 மணி 4 o'clock எந்திரிக்கிறேன், எழுந்துட்டு வீட்டு வேலையை முடிக்கிறேன், ஜிம்முக்கு நான் வந்து 6 o'clock 7 o'clock ஜிம்முக்கு வரேன், ஒர்க் பண்ணுறேன், வீட்டுக்கு போகிறேன், ஒரு 1 hour ஆஃப்டர்நூன் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், ரெஸ்ட் எடுத்து முடிச்சு திரும்ப என்னோட வீட்டு வேலையை செய்கிறேன், திரும்ப ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக வந்திருக்கு. இதுமாதிரி எல்லாரையும் பண்ண முடியுமா? அவங்க நினச்சா லைஃப் ஸ்டைலை பண்ணலாம். லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாலே நம்ம பண்ணிடலாம். உங்களுக்குமே தெரியும், நீங்களுமே அதை எஃபர்ட் போட்டிருப்பீங்க. நான் என்ன கேட்டிங்கன்னா என் லைஃப் ஸ்டைல் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் 6 to 7 o'clock எழுந்துருவேன், அதுக்கு மேலே தூங்கவே மாட்டேன். எழுந்தேன்னா என்னோடய மார்னிங் என்னோடய ஃபுட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸு ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அப்புறம் பிளாக் காஃபி இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஆர்கானிக்கான ட்ரிங்க்ஸ் நிறையா இருக்குது. அதை வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அஸ்வகந்தா இருக்கும், அந்த பேட்டர்னில் இருக்கும், இல்லை கேவலநெல்லி கசலாங்கண்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக்கான பேட்டர்ன் இருக்கும். அது மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் என் டெய்லியாக வெந்தயம் சாப்பிடுவேன், வறுத்த வெந்தயம் பவுடர் பண்ணி டெய்லியுமே சாப்பிடுவேன். அதே மாதிரி வந்து கடுக்காய், ஜாதிக்காய் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கஷாயமாக எடுத்துப்பேன். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். வாரத்தில் 3 நாள் பழைய சாப்பிடுவேன், 2 நாள் ராகி இது மாதிரி மில்லட்ஸ் எல்லாமே வந்து கஞ்சி கூழ் மாதிரி சாப்பிடுவேன். அப்புறம் சிவப்பு கவுனி அரிசி. என்னோடய டயட்டு க்ளீனாக இருந்துகிட்டே இருக்கும். ஜங்க் ஃபுட்னு பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ண முடியும். பட் உங்களுக்கு செட் ஆன இந்த பிளான் வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது சார்? இது எல்லாமே செட் ஆகுது சொல்ல முடியாது. இதில் ஒரு சில விஷயம் அவங்களுக்கு செட் ஆகும். ஏன் மார்னிங் வந்து அவங்க நட்ஸ் எடுத்துக்கலாம், ஏன் ஏதாவது அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ஏன் இப்போ எக் எடுக்கலாம், ஏன் மல்டிகிரெயின் சாப்பிட்லாம், இதையும் சாப்பிட முடியாது. அது மாதிரி நம்ம வந்து நம்ம ஃபிட்னஸ் வேணும்னா நம்ம செஞ்சுதாகணும். ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார். எஸ்பெஷலி இந்த வெயிட் கெயின்னா உடனே வந்து எல்லோரும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ ஒரு ஹிடன் ஃபேக்டராக இருக்குது, அந்த எந்த அளவுக்கு டேஞ்சரஸாக இருக்குன்றதை நீங்கள் வந்து அதை ஒரு ரொம்ப தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் அது இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை 30-40+ இருக்கவங்களுக்கு கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக ஜிம் போகிற, ரொம்ப மந்த்ஸாக ஜிம் போகிற, ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், நான் கேட்ட எல்லா கொஷனுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு. தேங்க்யூ.